எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் ஐயா. இப்போ நம்ம எல்லாம் உணவு வேலை தான் ஆரம்பிச்சிருக்குது. இருந்தாலும் நம்மளை ஜோதிடத்தில் மிக விரைவில் ஒரு நல்ல நிலையை அடைந்த ஒரு உச்ச நிலையை அடைந்த சிவசூரியன் ஐயா வந்திருக்கிறாரு. சிவசூரியன் ஐயா ஒரு 5 நிமிடம் உங்கள்கிட்ட பேச விருப்பப்படுறாரு. அவருடைய முத்தான ஜோதிட கருத்துக்களை நம்ம கேட்கலாம். கால சூழ்நிலைக்கு தகுந்த போல ஐயாவும் பேசுவாங்க. அவருடைய சிறப்பான ஒரு உரையாற்றுதலை நம்ம வருக வருக என அவரை வரவேற்று அவரை பேச அழைக்கின்றோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஒவ்வொரு ஊர்லேயும் கருத்தரங்கள் ஆரம்பித்து புதிய புதிய கருத்தரங்கள் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் நடத்துபவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். சதீஷ் சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். கடலூரில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. மற்ற சாரெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமேல் போக தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் அப்படின்றது நமக்கு தேவை. நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நட்சத்திரம், அந்த ஜாதகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய நட்சத்திரம் 27. இந்த 27 நட்சத்திரம் தான் மறுபடியும் என்ன பண்றோம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கணக்கில் இன்னும் 2 நட்சத்திரம் இருக்கு. ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் தெய்வ பலம் வித்யா பலம் ததேவா. அப்போ ஒரு நட்சத்திரம் எங்க பலம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அப்போ அந்த நட்சத்திர பலம் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், அந்த காரியத்தை ஈஸியா ஜெயம் பண்ணலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா துரியோதனன் போய் சகாதேவர் கிட்ட நாள் கேட்கிறார். அவர் எந்த நாளை போய் கேட்டார் தெரியுமா? அந்த போர்ல நான் ஜெயிக்கணும், அதற்குண்டான காலம் என்னவோ, எந்த காலத்துல நான் பூஜை பண்ணா எனக்கு பலித்தமாகணும். அப்போ அவர் என்ன செய்யறார், நேரா அந்த இடத்துக்கு போறாரு, அவர்கிட்ட மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த டைம் கொடுங்க அப்படின்றாரு. அப்போ அந்த நட்சத்திரம் என்ன? நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நட்சத்திரம் 27. அஸ்வினி டு சார் ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடும், நீங்க பொறுமையா பேசுங்க. அப்ப என்னன்னா மொத்தம் 27 நட்சத்திரங்கள் தான் நம்ம என்ன பண்றோம், கணக்கில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்து பேர் பாத்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் பேர். ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வின் நட்சத்திரத்துக்கும் இடையில ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு பேரு தேவசுத நட்சத்திரம் பேரு. அப்போ நம்ம 27 நட்சத்திரங்கள்ல மட்டும்தான் கால்குலேஷன் பண்ணிக்கிறோம். மொத்தம் 112 பாதங்கள் இருக்கு. நம்ம 108 பாதத்துக்கு தான் மோர் தென் கால்குலேஷன் பண்றோம். அப்போ 112 பாதங்கள்ல 108 பாதம் மட்டும்தான் சக்கரக்குள்ள என்ன பண்ண கொண்டு வராங்க. மீதி எல்லாம் சூன்யமா இருக்கு. அதுல 61 புள்ளி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு இயக்க முடியும், மீதி இருக்கிற புள்ளி இயக்க முடியாது, அதுவும் சூன்யமாயிடும்ன்றாங்க. அப்போ திதி கர்ண வாரம் நட்சத்திரம் 27 நாம யோகம் தான் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இன்னும் 2 நாம யோகம் இருக்கு. அந்த நாமயோகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மூலா நட்சத்திரம் துருவ நாம யோகத்துல இன்னொரு நாம யோகம் அடங்கியிருக்கு. சுப நாம யோகத்துல இன்னொரு நாம யோகம் அடங்கியிருக்கு. அப்போ அது என்ன பண்ண, கணக்கில் இல்லாதவை 108 பாதம்னா அந்த 108 பாதம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுறாங்க. ஆனா 112 யாருமே கால்குலேஷன்ஸே போடல. இதை தெரிந்தவர் சகாதேவர். அப்போ நம்ம என்ன பண்றோம், 27 நட்சத்திரத்துக்கு லிஸ்ட் பண்றோம் ஒவ்வொருத்தரும். அஸ்வின் நட்சத்திரம், அஸ்வினியில் சூரியன் இருந்தால், சந்திரன் இருந்தால், புதன் இருந்தால் அப்படின்னு என்ன பண்றோம், லிஸ்ட் பண்ணிக்கிறோம். மீது நட்சத்திர பாதங்களை பத்தி யோசிக்கல. அதை யோசிக்க தெரிந்தவர் சகுனி. ஜோதிடத்துல பெரிய மர்மம் இருக்கு. அதோட இன்னொன்னு இருக்கு, பிரகாசகம் பேர். அது சாஸ்திரபூர்வமா படிக்கணும். ஜோதிஷம் படிக்கும்போது நீங்க சாஸ்திரபூர்வமா படிக்கணும். எளிமையா இருக்கு காலம் ஒரு எளிமையாயிடுங்க. நீங்க அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தெரியாத போயிடும். வித்யா ததாதி வினயம்,
வினயம் இல்லாத ஒருவனுக்கும் வித்தை உள்ளுக்குள்ள வராது. அந்த வினயம் என்ன அர்த்தம்? அதை பார்க்கக்கூடிய மைண்ட் செட், அந்த மைண்ட் செட் தெரியணும். அப்ப 27 நட்சத்திரத்துக்கு தான் என்ன பண்றோம், கால்குலேஷன் போறோம். இன்னும் 2 நட்சத்திரத்துக்கு கால்குலேஷன் எனக்கு தெரியல. அப்போ அது தெரிந்தவர்களிடம் நாடணும். அது எங்க இருக்கு, எந்த நாளிகைக்குள்ள அது அடங்கும், எந்த மாசத்துக்குள்ள அடங்கும், எந்த வருஷத்துக்குள்ள அடங்கும், எப்ப அது செயல்படும் அப்படின்னு ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதுக்கு ரகசிய பிரகாசிக்கம்னு பேரு. அது ஓரா சாஸ்திரம் படிக்கணும். நாம சொல்ற மாதிரி அருக்கன் புகர் புந்தி இந்து துன்மன்னன் தன் அந்தனன் செய் அல்ல. ஓரா சாஸ்திரம் இந்த நாள்ல திருப்ப இந்த வருஷத்துல மறுபடியும் இந்த திருவோணமும் சதையும் எப்போ, திருவோண நட்சத்திரம் மகராசி எப்போ வரும் அப்படின்ற ஒரு யூஷுவல் கால்குலேஷன் தெரியணும். இப்ப என்ன பண்றோம், எல்லாம் பஞ்சாங்கம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல கால்குலேஷன்ஸே ரொம்ப குறைஞ்சு போச்சு. சாஃப்ட்வேர் வந்துச்சு, டெக்னாலஜி இல்லாத டைம் என்ன செய்வீங்க, நீங்க ஒரு காட்டுல இருக்கீங்க, ஒரு எமர்ஜென்சி ஒருத்தர் கேட்கறாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க, கால்குலேஷன் தர மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அப்போ அவனுடைய காலம் அங்க அந்த சொன்ன இல்லைங்களா, 61 நட்சத்திர புள்ளி உடம்புல இயங்கணும். அது இயங்கினாதான் அந்த நாள் உங்களுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும், இல்லைன்னா மேட்ச் ஆகாது. அந்த 61 புள்ளி எங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கெல்லாம் சுவாசம் இருக்கு. இந்த சுவாசத்துல 3 நாளா பிரிக்கணும். சுவாசம் 4, அதனால பாதங்கள் 4. அப்போ சுவாசங்கள் என்னென்ன இருக்கு, பூரகா, கும்பகா, ரேஷகா, சூன்யகா. எந்த பாதத்துல டெவலப்மெண்ட் ஆகும், எந்த பாகத்துல ஓல்ட் ஆகும், எந்த பாதத்துல விரயமாகும், எந்த பாதத்துல மர்மமா இருக்கும் அப்படின்ற ரகசியம் யார் சொன்னார்? சகாதேவர் தெரிந்தவர். 112 பாதம் இருக்கு. அந்த 112 பாத கால்குலேஷன்ஸ் எங்க இருக்கு? ஏதாவது புஸ்தகத்துல படிச்சிருக்கீங்களா? நீங்களாம் எங்கன்னா ஜோசியத்துல புஸ்தகத்துல படிச்சிருக்கீங்களா? ஒரு புஸ்தகம் பேர் சொல்லுங்க தம்பி, படிச்சிருக்கீங்களா? இதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்களா 112? வெரி குட். நீங்க படிச்சிருக்கீங்களா? எங்க படிச்சிருக்கீங்க? பின்னாடி மேடம், நீங்க ஜோசியரா? நீங்க தான் வரும்போது கேட்டீங்களே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. சாஸ்திர ஞான பகுக்லேஷா. சாஸ்திரம் தெரிஞ்சவங்கிட்ட என்ன பண்ண முடியாது, எந்த விதமான துன்பமும் அவன் அனுபவிப்பதில்லை. அவனுக்கு நிறைய கிளேஷங்கள் வந்துட்டே இருக்கும். அப்போ அது வந்து விடுபட்டு வரவன் தான் என்ன பண்ண, ஜோதிஷர். ஜோதிஷர்கிட்ட எது போறோம், என் பிரச்சனை எல்லாம் வரும்போதே சொல்லிடுறாங்க, நம்ம கேட்கறதே இல்லை இப்பெல்லாம். அதுக்கு என்ன காரணம்? ஜோசியத்தை கொடுத்து என்ன பண்ணணும், கேட்கணும், எனக்கு எப்படி இருக்கு நீங்க தான் சொல்லணும்னு. அப்ப என்ன பண்ற, யாரும் சொல்றதில்லை. என்ன உனக்கு பிரச்சனை? முதல் கேள்வி, என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. அவர்கிட்ட கேள்வி வாங்கிக்கிறோம். இப்ப படிச்ச கிரக காரகத்தெல்லாம் ஒன்னும் எடுத்துக்கிறோம். அந்த கிரக தாரத்துல மேட்ச் பண்ணி உடனே அது பரிகாரம் சொல்லணும். யார் ஒருத்தர் வியாதியே தெரியாத மருந்து கொடுக்குறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த நோயை கண்டறிய தெரியாதவர்கள். உங்களுடைய ஒருத்தர் ஒரு தொழில் செய்யறாரு, ஒருத்தர் ஜோசியர் தொழில் செய்யறார். அவருக்கு ஜோசியம் கை கொடுக்குமா? அவர் புத்தக எழுத்தாளரா, இல்ல ஜோசியத்தை ரெஃபர் பண்றவரா, இல்ல மேடை நடத்துபவரா, இல்ல மேடையில் பேசுபவரான்றது சொல்லணும். ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே அவருக்கு என்ன திறமை அவருள்ள இருக்கு. இப்போ ஒருத்தர் வர மூலா நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அவருடைய 21வது நட்சத்திரம் எந்த செயல்பாட்டுக்குள்ள உட்பட்டு இருக்கோ அவர்தான் அவருடைய கர்மா. இதை தெரிந்தவர் சகாதேவர். துரியோதனை எப்ப இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பான், ஆமான்ற விஷயம் எப்பயும் ஒத்துக்க மாட்டான். அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு தட்டு நிறைய சாப்பாடு இருக்கும், ஒரு வாய் எடுத்து என்ன பண்ணுவார், ஒரு கவளத்தை சாப்பிட்டார்னா அடுத்த கவளம் அந்த தட்டுல சாப்பிட மாட்டார், அது விஷமாயிடும். அடுத்த கவளம் அவர் சாப்பிட மாட்டார், மறுபடியும் வேற ஒரு தட்டுல வேற பதார்த்தம் வைக்கணும். அப்ப என்ன ஆகுது, துரியோதனுடைய எண்ணம் எப்படி இருக்கு, தான் நல்லா இருக்கணும், தன் சார்ந்தவங்க நல்லா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போன்ற எண்ணம் அவருக்கு வரல. எனக்கு என்ன தெரியணும், அப்போ ஜோசியருக்கு என்னன்னா, அவங்க செய்யற தொழில் சரியா வந்து கேட்கறாங்க. நான் வந்து இந்த தொழில் செய்யலாமான்னு கேட்கறாங்க. என்ன ஒன்று 10ஆம் அதிபதி போட வேண்டியது,
அதுக்கப்புறம் வந்து அது எங்க நிக்கிறாரோ அதுக்கு ஒன்று ஒரு ஃபார்முலா எடுத்து வேண்டியது. இப்படி என்ன பண்றாங்க, கூட்டா என்ன பண்றாங்க, ஒவ்வொன்னா சேர்த்துட்டே போறாங்க. ஆனா அக்யூரேட் பாயிண்ட் சொல்ல வந்த உடனே இவங்க இந்த தொழில் தான் செய்யறாங்க அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா? சார் நீங்க இந்த தொழில் அடிஷனா செய்யறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இதற்கெல்லாம் ஒரு ரூட் சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த 112 பாதத்தை படிங்க. 112 பாதத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரியணும். அது உங்களுடைய யோக புள்ளிகளை தொட்டால் அந்த தொழில் உங்களுக்கு யோகமாகும். அந்த யோக புள்ளியை விளக்குற காலத்தில் நீங்க போய் தொட்டீங்கன்னா கொஞ்ச காலம் இருக்கும், கொஞ்ச காலம் போயிடும். ஒருத்தர் ஒரு சினிமாவுக்கு போறாரு, சினிமாவில் நடிக்கலாம், பாடலாம், டான்ஸ் ஆடலாம், கதையாசிரியர் ஆகலாம், எல்லாம் போறாங்க. 10,000 பேர் போறாங்க ஒரு நாளைக்கு ஆர்வத்துல. அதுல 1000 பேர் என்ன பண்றாங்க, ஒரு வாரத்தை திரும்பி வந்துடுறாங்க. 3 மாசத்துல மீதி எல்லாம் வந்துடுறாங்க. அதுல 10 பேர் நிற்பாங்க. 10 பேர்ல ஒரு 2 பேர் தான் என்ன பண்ண சக்சஸ் ஆகிறாங்க. ஆனா அவருடைய ஆசை நிராசை ஆயிடுச்சு. இதுக்கு ஜாதகத்துல எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த ஆசை நிராசை ஆச்சுன்றது காரணம் என்ன? மக்கள் நல்லா சிந்திக்கணும். தசாபுத்தி போடுறாங்க, 42 தசா இருக்கு. ஒரே ஒரு தசா விம்சோத்திரி தசா பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் எங்க நிக்குதோ, அந்த கிரகம் எங்க நிக்குதோ, அந்த ராசி கடத்துல கொண்டு வந்து இதெல்லாம் பார்க்க சொல்லி எந்த ஜோசி புஸ்தகத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. 42 தசால விம்சோத்திரி தசா மட்டும் பார்த்தீங்கன்னா, விம்சோத்திரி தசா சொன்னவர் யாரு, எங்க சொல்லப்பட்டிருக்கு, எந்த பஞ்சாயத்துல இருக்கு, எந்த கல்பத்துல இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து பாருங்க. விம்சோத்திரி தசாக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க. எங்கேயுமே என்ன பண்றதுல சொன்னது இல்லை. ஒரு லக்னம், இப்போ மேஷ லக்னம்னா உடனே என்ன பண்றாங்க, சுக்கிர திசை நடக்குது, 7ஆம் அதிபதி திசை, 2ஆம் அதிபதி திசை அப்படின்னு அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது அது மாரகாதிபதியா பாதகாதிபதியா இந்த அதிபதிகள்லாம் கொண்டது ஒரு சொல்லிடுறாங்க. அப்போ அவருக்கு எப்பதான் நல்லது நடக்குன்றதே சொல்லலை. கடைசி வரைக்கும் என்ன பண்ண, கிரகத்து மேல சீக்கிரம் பழி போட்டுறாங்க. அப்ப அந்த பழி போறதுனால என்ன பண்றாங்க, ஒரு தீர்வு கிடைக்கிறது. பரிகாரம் என்பது தன்னை பலப்படுத்திக் கொள்ளும் கருவியோ தவிர பரிகாரம் என்பது there is no alternate solution of this. அந்த ஆரஸ்கோப்போடைய ஆல்டர்னேட் சொல்யூஷன் இல்லை. அந்த செயல்பாடு வரும்போது அவருடைய கான்சியஸ்னஸ் சமநிலையா இருக்கா, விழிப்புணர்வு அவர் இருக்காரா இந்த வேலையை செய்யும் போது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அந்த காலம் தேவைப்படுது. ஒரு பாம்பு வருது, பாம்பு தலையில மிதிக்கலாமா வால்ல மிதிக்கலாமா? தலையில மிதிச்சா என்ன ஆகும், வால்ல மிதிச்சா என்ன ஆகும்? அப்ப டேஞ்சர் யாருக்கு? காலம் என்பது அப்படி. நம்முடைய காரியமே முக்கியம். இந்த காலத்துல இந்த காரியம் முக்கியமா நடக்குமா அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய கர்ம புள்ளி. அந்த கர்ம புள்ளி எப்ப செயல்பாடுதோ அப்போ உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாகுது. அந்த கர்ம புள்ளிகள் எப்ப உங்களுக்கு செயல்படலையோ அப்ப என்ன ஆகுது, அது முழுமை பெறது. இப்போ நீங்க திரிசூன்யம்னு ஒண்ணு இருக்கு. சூன்யம் அப்படின்னா என்னது? கோச்சாரத்துல சூன்யத்துக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஒரு இருட்டு வீடு, அதுல ஒரு கருப்பு காளமாடு, அதுல ஒரு கருநாகம், அதுல ஒரு கருப்பு பூனை, ஒரு குருடன் உள்ள போறான். அதை யார போய் அவர் தொடராரோ அந்த வெளிச்சம் அவனுக்கு கிடைச்சிருமா. இதுதான் கோச்சாரமா. கோச்சாரம்ன்றது இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் 1000 சொல்லலாம். உங்க விஷயம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னொருத்தரை கேட்டுதான் பலன் எடுக்க முடியும். நீங்களே பார்க்கும்போது அது உங்களுக்கு பூர்ணமா புலப்படாது. அப்ப கோச்சாரத்துல முதல்ல பூனையை கண்டுட்டோம்னா, பூனை போய் அவர் தொட்டுட்டாருன்னா அவர் வாழ்க்கையில 3 விஷயம் அவருக்கு சக்சஸ் ஆகிட்டே இருக்குமா. காளமாடை போய் தொட்டாங்கன்னா 5 விஷயத்துக்கு சக்சஸ் ஆகுமா. பாம்பை போய் தொட்டுட்டாருன்னா 7 விஷயம் சக்சஸ் ஆகுமா. அப்போ கோச்சாரத்தில் எவ்வளவு ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இருக்கு. அப்போ அந்த ரகசியம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு என்னவோ சூன்யத்தோடைய விளக்கங்கள் எங்க இருக்குன்னு தெரியும். நாம சொல்ற மாதிரி பிரதம தேதியில பிறந்தா மகரமும் துலாவும் சூன்யம், அதனால இதுல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம்லாம் சூன்யம் ஆயிடுச்சுன்னு. சூன்யம்னா என்ன அப்படின்றது நீங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா தான் அதோடைய விளக்கங்கள் தெரியும். அது ராசியோட கம்பேர் பண்றது இல்லை. அது நீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்களோ அந்த திதியை கனெக்ட் பண்ணுதான் சொல்லணும். அது பேர் ராசி காட்டத்துல கொண்டாந்து என்ன பண்ணிட்டாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கிரகம் செயல்படுதுனாலும் தெரியல. நமக்கு தேவை வந்த ஒரு 10 நிமிஷம் அவருக்கு என்ன பண்ணும் சாட்டிஸ்ஃபை சொல்லிட்டோம் அப்படின்னு. ஆனா படிக்கும் போது
நீங்க தெளிவா படிக்கணும்னா முதல்ல நட்சத்திர சூன்யம் என்ன, யோக சூன்யம் என்ன, கர்ண சூன்யம் என்ன, மொத்தம் 96 கர்ணம் இருக்கு. இன்னைக்கு தான் நான் 2 துருவத்தில் இருக்கக்கூடியதும் அப்புறம் சுபநாம யோகத்தில் இருக்கக்கூடிய 2 நாம யோகம் 29 நாம யோகத்தை சொல்லியிருக்கேன். தேவசுத நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு. அந்த நட்சத்திரோட செயல்பாடு என்ன, அதெல்லாம் நீங்க தேடுங்க. எப்பவுமே அறிவு என்பது தேடுதலுக்கு உட்பட்டவை. இன்னொருத்தர் வந்து காப்பி பண்றதில்ல. நீங்க காப்பி பண்ணா காலத்துக்கு காப்பி பண்ணி தான் இருக்கணும், காப்பி பேஸ்ட் ஆயிடுவீங்க. அதனால நீங்க தேடுங்க. உங்களுடைய புரிதல் என்னவோ அதை நீங்க பிரசன்ட் பண்ண பாருங்க. அந்த பிரசன்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், பூர்ணமான ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி நீங்க செலக்ட் பண்ண தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு பூர்ணமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமா நீங்க பெனிஃபிட் ஆவீங்க. அந்த பெனிஃபிட்டால் தான் என்ன பண்ண, மற்றவங்களை நீங்க என்ன பண்ண முடியும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பண்ண முடியும். இப்போ நம்மகிட்ட ஜோசியம் பார்க்க மேக்ஸிமம் எதுக்கு வராங்க, கல்யாணம் ஆகலையா, முதல்ல கல்யாணம் ஆகலாம் என்ன, எந்த நட்சத்திரம் சேர்க்கணும் எந்த நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது, இதான் வேணும். முதல் அப்படித்தானே பேசிக்க வச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரத்துக்கு 9 மார்க்கு, இந்த நட்சத்திரத்துக்கு 8 மார்க்கு, இந்த நட்சத்திரத்துக்கு வெறும் 3 மார்க் அப்படின்னு என்ன பண்ண மார்க் போடுறாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு இந்த ஆணோட கர்மா தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கிரியா தொடர்பு இருக்கா, கர்மா தொடர்பு இருக்கான்னு. கிரியானா என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள செயல்படுறது. கர்மான வெளியே சுத்துறது. இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளேயும் ஒன்னா இருக்காங்களா வெளியே ஒன்னா இருக்காங்க கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன பண்றோம், திருமண பந்தமே இருக்கு. அப்போ கர்மா அவருக்கு செயல்படும்னா எந்தெந்த நட்சத்திரோட சேர்ந்தா கர்மா செயல்படும், எந்தெந்த நட்சத்திரோட சேர்ந்தா அது கிரியா செயல்படும். கிரியா நட்சத்திரம் 2 இருக்கு ஜாதகத்துல. அந்த கிரியா நட்சத்திரம் என்னென்னைக்கெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உத்திராடமும் ஞாயிற்றுக்கிழமையும், உத்திரட்டாதியும் ஞாயிற்றுக்கிழமையும், ரோகிணியும் ஞாயிற்றுக்கிழமையும், உத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் வரும்போது ஒரு தொழில் தொடங்கினீங்கன்னா அந்த தொழில் மேன்மையாயிட்டே இருக்கும். வியாழக்கிழமை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரமும், வியாழக்கிழமை வரக்கூடிய அஸ்த நட்சத்திரமும், வியாழக்கிழமையில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரமும், வியாழக்கிழமையில் வரக்கூடிய தேவசுத நட்சத்திரமும் சேரும்போது ஒரு வேலைக்கு ஆள் எடுத்தீங்கன்னா அந்த ஆள் விசுவாசத்தோடு இருப்பார். ஒரு மனுஷனுக்கு தேவைன்னு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தோடு இருக்கிறதுக்கு காலம் தெரியும். ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது கோச்சாரத்தில் நான் மறுபடியும் சொல்றேன், நாகப்பாம் கருநாகம் நம்மளாம் சுத்தம், கருப்பு காலமாட நம்மளாம் சுத்தம், கருப்பு பூனை நம்மளாம் சுத்தம், ஒரு குருடனும் நம்மளோட தான் சுத்துவான். ஆனா அது எப்போ நம்ம போய் அதை டச் பண்றோமோ அந்த இடத்துல நமக்கு வெளிச்சம் பிறக்கும். இது கோச்சாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அதி முக்கியமான விஷயம். சும்மா கோச்சாரம்னா இப்ப எல்லாம் இப்படி பலன் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு என்ன நட்சத்திரம், திருவோணமா, திருவோணம்னா சந்திரன், சந்திரன் எங்க நிற்கிறாரு, என்ன சாரத்தில் நிற்கிறாரு, அவருடைய கிரகம் அங்க எங்க நிற்குது, அந்த கிரகம் இங்க செயல்படுதா, என்ன பண்றோம், வரவங்களுக்கு சப்ப கட்டுறோம். ரூட் ஆர்ஜின் ஆஃப் ரூட் கோச்சாரத்தோடைய ஒரு 5 ரிஷி பேர் சொல்லணும். மொத்தம் 18 ரிஷி இருக்காங்க. கோச்சாரத்துக்கு 5 ரிஷி என்ன பண்ண வகுத்து வச்சிருக்காரு. 18 ரிஷியில 5 ரிஷியில கோச்சாரத்தை பத்தி மட்டுமே சொல்லக்கூடியவர் இருக்காரு. அதுல அதி முக்கியமானவர் நாரத ரிஷி. நாரத ரிஷி என்ன பண்றாரு, ஒரு டைம் போவாரு. அவங்க எப்ப அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், எப்ப நம்ம சொல்றது அவர் கேட்பார். அப்போ அடுத்தனுடைய டிஸ்டர்பன்ஸ் காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அட்வைஸ் சொன்னா மட்டும்தான் அவன் கேட்பான் அப்படின்ற தெளிவா தெரிஞ்சவர் யாரும் நாரத ரிஷி. வசிஷ்டர் இருக்கார், வெஷ்யதி வியாசகா, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத் மச்சம் வந்தே சுகதாத்தும் தபோனிதன். சுகரிஷி இருக்கார். இந்த சுகரிஷி எப்பனா எதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கணுமோ அந்த காலத்தை தகுந்த காலத்தை கொடுத்தவர் யாருன்னா சுகரிஷி. அந்த சுகரிஷி காலம் நமக்கு தெரியணும். அந்த ரிஷி காலம் தெரிஞ்சு அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய பூர்ணமான எண்ணம் அவருக்கு என்ன பண்ணும், தெளிவாகும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்கு ஜோதிஷத்துல. அதை நீங்க பிரிச்சு எடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் புலப்பறதுக்கான வாய்ப்புண்டு. இதுல குறிப்பா எல்லாரும் தசா புத்தி தான் என்ன பண்றாங்க, 7 வருஷம் 6 வருஷம் 20 வருஷம் சொல்லிட்டு தசா புத்தியில யாரான ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா சொல்யூஷனே சொல்றதில்ல. இந்த திசையில அவருக்கு அப்படிதான் இருக்கும், இந்த திசையில் நடக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்க, முதல்ல ஓல்டு இவர் பண்ணிடுறாரு. ஆனா அந்த ஓல்டுக்குள்ளேயும் என்ன பண்ண மறுபடியும் 4 பிரிச்சுக்கலாம். அந்த 4 எந்த காலகட்டத்தில் இருக்கு, மேஷ மண்டலத்துல இருந்தா எப்ப பூரகமாகும், சிம்ம மண்டலத்துல இருந்தா எப்ப கும்பகமாகும், தனுர் மண்டலத்துல இருந்தா எப்ப ரேஷகமாகும்,
அப்படின்ற அந்த அந்த சரம் வச்சு நம்ம என்ன பண்ண பார்க்கும்போது அந்த கெட்ட காலத்திலேயே ஒரு நல்லதை எடுக்க முடியும். இதை தெரிந்தவர் தான் சகுனி. எவ்வளோ கெட்ட காலம் இருந்தாலையும் தன்னுடைய நோக்கத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சகுனி. சகுனி பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம், சகாதேவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம். அப்போ பாருங்க, இது எத்தனாவது நட்சத்திரம்? அது 17வது நட்சத்திரம். நம்மளுடைய 17வது நட்சத்திரமும் 64வது பாதம் தான் நம்மள நிறைய விஷயத்துக்கு பாசிட்டிவ் இல்லாம என்ன பண்ணுது, ஒரு டிஸ்டர்ப் உள்ள கிரியேட் பண்ணுது. அப்போ அந்த நட்சத்திரங்கள் நம்ம என்ன பண்ணணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்றாரு, இவர் ஓபன் பண்றாரு, துரியோதனுக்கு என்ன பண்றாரு, நாளை குறிக்கிறாரு. அவரு அந்த நாள்ல நடக்காத இருக்கிறதுக்கு என்ன பண்ண ஃபார்முலா எடுக்கிறாரு. அப்போ காலம் நமக்கு ஒரு காலம் கொடுக்கும், ஒரு காலம் அழிக்கும் அப்படின்ற விஷயத்தை எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு அதை வழியில் நீங்க போகும்போது எந்தெந்த காலம் நமக்கு ஃபேவர் ஆகும், எந்தெந்த காலம் இன்ஃபேவர் ஆகும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உதாரணம், ஒருத்தர் தனுசு லக்னம் பிறந்திருக்காரு. தனுசு லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி சந்திரன். சந்திரனுக்கு யார் ரஜுங்க? சந்திரனுக்கு யார் ரஜு? சந்திரனுக்கு யார் ரஜு? ரஜுவை பிரிக்கணும். கோச்சார ரஜு வேற, தசாபுத்தி ரஜு வேற, நட்சத்திர ரஜு வேற, ராசி ரஜு வேற. இந்த ரஜுக்கெல்லாம் ஒரு ரிஷி இருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், நட்சத்திரத்தை மட்டும் பிரிச்சு என்ன பண்ணுவோம், அதுக்கு நான் வேலை செய்வோம். நான் கிரகத்துக்கு சொல்றேன். சந்திரனுக்கு ரஜு சுக்கிரன். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பவுமே என்ன பண்ணும், ஒரு தெய்வீக ஆற்றல், ஒரு பெரிய வித்வான் ஆகணும், நிறைய பேர் பாடம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கணும். முதல் ஜோசியத்தை புரிதலோட சொல்லணும். ஒரு லக்னத்துக்குன்னா யூடியூப் திறந்து தனுசு லக்னம்னா 1000 கதை இருக்கு. அந்த கதையெல்லாம் அவருக்கு செல்லாது. அவர் எப்போ சுக்கிரன் அவருக்கு பிரீத்தி ஆகிறாரோ அப்பதான் அவர் வாழ்க்கையில அந்த லக்ன ரீதியா டெவலப்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. ஸோ தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் போக வேண்டிய ஸ்தலம் தலைச்சங்கம் நான்மதிகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரான கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலைச்சங்கம் நான்மதிகம். சந்திரனுடைய ரோகம் கிளியரான இடம். எப்படி பரிகாரம் எப்படி சொல்லணும்னா, சந்திரன் எங்க வந்து ரோகத்தை விமோச்சனம் ஆனாரோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணும், சந்திர தோஷம் உள்ளவங்கள போகணும். சுக்கிரனுக்கு எங்க விமோச்சனம் பண்ணாங்களோ அங்க போகணும். என்ன பண்ணும், சூரியனுக்கு என்னங்க பிரச்சனை, சூரியனுக்கு என்ன உடல் அங்கீனம், சந்திரனுக்கு என்ன அங்கீனம், புதனுக்கு என்ன அங்கீனம், செவ்வாய்க்கு என்ன அங்கீனம், குருவுக்கு என்ன அங்கீனம், சனிக்கு எங்க அங்கீனம். சனி பகவான் என்ன பண்றாரு, தன்னுடைய அம்மாவை வயிற்றுல உதைக்கிறார், கால் குணமாயிடுறாரு. சுக்கிர பகவான் என்ன செய்யறாரு, தர்பையில தன் கண்ணை வந்து என்ன பண்றாரு, வாமனமூர்த்தி கண்ணை கொத்துறாரு. அதனால சுக்கிரனுக்கு ஸ்தாப விமோச்சனமான இடம் திருவெள்ளியங்குடி. மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் அவசியம் வாழ்நாள்ல திருவெள்ளியங்குடி போகும்போது நிறைய மாற்றம் அவங்க வாழ்க்கையில ஆரம்பிக்கும். லக்னம்னா ஒரு மனுஷனுக்கு கிழக்கு திசை. கிழக்குனா சூரியன், சூரியன் தான் கிழக்கு. 12ஆம் இடம் என்பது தென்கிழக்கு, வடக்கு பார்த்தீங்கன்னா புதன். அப்போ ஒவ்வொரு ராசிக்குமே என்ன பண்ணும், ஒரு திசை சொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், மேஷனா கிழக்குன்னு நினைக்கிறோம். மேஷத்துல கிழக்கு இயங்காது, தெற்கு இயங்கும். ரிஷபத்துல என்னது, கிழக்கு இயங்கும். மிதுனத்துல வடக்கு இயங்கும். அப்போ 96 திசைகள் இருக்கு. இந்த 96 திசையை நீங்க என்ன பண்ணும், வாஸ்து படலம் 4 பேரை படிக்கணும். ரொம்ப இந்த 4 பேரை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வாஸ்துன்னா என்னன்னே தெரியும். முதல்ல வாஸ்து நம்ம படிக்க வேண்டிய ஆள் வாஸ்து பகவான். 2வது நம்ம படிக்க வேண்டிய ஆள் யாருன்னா கும்பகர்ணன். கும்பகர்ணன் நித்ரா சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு, அதை படிச்சாதான் வாஸ்து தெரியும் நீங்க எப்படி தூங்கணும்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விதுரர். விதுரர் நீதி தெரிஞ்சுதான் எப்படி சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் இருக்குன்னு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமூலர். இந்த உடல்ல எந்த நேரத்துல எந்த உறக்கம் வரும்ன்ற தெரியவா தெரிஞ்சு 360 நாள் கொடுத்துருக்காரு. 364 நாள் கொடுக்கல, அவரு 360 நாளுக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த 360 நாள்ல ஒரு மனிதனுடைய தூக்கம் எப்படி இருக்கு, வாஸ்துல ரொம்ப முக்கியம். அந்த வீட்டில் அவர் நிம்மதியா தூங்குறாரான்னு. அப்போ எந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன திசை அவருக்கு அனுகூலமாகும், எந்த திசை அனுகூலமாகாது. எல்லாரும் கிச்சன் என்ன பண்ணுவாங்க, தென்கிழக்கு தான் வைப்பாங்க இல்லையா?
கிச்சன் என்னது? தென்கிழக்கு தான். வாஸ்து பகவான் என்ன வாஸ்து நிபுணர்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருவாங்க, ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு ஸ்கெட்ச். அது அவருக்கு ஏங்குமா? நான் முன்னே சொல்றேன், திசைக்கு ரஜ்ஜுகள் உண்டு. அங்க வந்து ஒரு புஸ்தகத்தெல்லாம் வாங்கி பார்த்தேன், வாஸ்துல எங்கேயுமே வாஸ்து பகவானுடைய பீஜ மந்திரம் யாரும் எழுதல. வாஸ்து புஸ்தகம் போடலாம், முதல்ல வாஸ்து பகவான பீஜம். பீஜம் என்னங்க? உடம்பல் இயங்கக்கூடிய சக்திக்கு பீஜம்னு பேரு. ஒரு ஆணோட உடம்புல பீஜ சக்தி எது, ஒரு பெண்ணோட உடம்புல சேத்திர சக்தி எதுன்னு பார்க்கணும். ஆணோட உடம்புல பீஜ சக்தி என்ன? அப்போ ஒவ்வொரு திசைக்கும் பீஜ சக்தி எழுதணும். அந்த பீஜ சக்தி இவங்களுடைய உடல்ல ஆக்னேய சக்கரத்துக்கோ இல்ல மூலாதார சக்கரத்துக்கோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு திசையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்து. வஸ்து கால்டு பை வாஸ்து. வஸ்து தெரியணும், உடம்புல என்ன வஸ்து இருக்கு, வஸ்துக்கு தான் என்ன பண்ணணும், வாஸ்துன்னு பேரு. இந்த உடல் இயக்கங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், வீடு அமைக்கணும். திசைக்கு லக்னத்துக்கு இல்லை. இப்போ மேஷ லக்னமா கிழக்குல வீடு, ரிஷப லக்னமா தெற்குல வீடு, மிதுன் லக்னமா மேற்குல வீடு, கடக லக்னமா வடக்குல வீடு, ராசி அப்படி பிரிச்சுனாங்க. ஆனா திசை, அது திசை வேறு, திக்கு வேறு. 27 திசைக்கும் திசைகள் வேறு, திக்குகள் வேறு. 12 ராசிகளுக்கும் திசைகள் வேறு, திக்கு வேறு. இதெல்லாம் எங்க இருக்குன்னா மக்ஷ புராணத்துல இருக்கு. இதிகாச புராணாபியாம் வேதம் சோம பிரம்மயது. ஒரு ஜோதிஷருக்கு என்ன தேவை? அனர்த்தம் ஆன விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது முதல் தெரியணும், அர்த்தமான விஷயம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது தெரியணும். இப்போ குரு பூர்ணிமான்னு ஒன்று நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு ஏன் எல்லா பௌர்ணமி விட்டுட்டு குருவுக்கு மட்டும் ஏன் பூர்ணிமான்னு வச்சாங்க? ஏன் சூரியனுக்கு பூர்ணிமான்னு வைக்கலையா? சந்திரனுக்கு பூர்ணிமான்னு வைக்கல? பூர்ணிமான என்னது? முழு நிலவு கொண்ட நாள். ஏன் குருவுக்கு மட்டும் வச்சாங்க? ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம். ஆணி மாசம் வரக்கூடிய மூலா நட்சத்திரம் பௌர்ணமி ஆனது. புரட்டாசி மாசம் வரக்கூடிய மூலா நட்சத்திரம் அஷ்டமி நவமியை சார்ந்து வரும். அப்போ ஆண் மூலம் எங்க அரசாளுது, பெண் மூலம் எங்க அரசானா, அதுக்கு ஃபார்முலா அது இல்லை. அதுக்கு ஃபார்முலா என்னது? அதல்ல. நமக்கு எதெல்லாம் காது கேட்கிறோமோ அதுதான் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்கிறோம். கருத்தரங்கத்துல இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியுங்களா? எங்கும் நீங்க காணாத செய்திகள் கேட்கணும். ஒவ்வொரு வித்வான் கொள்ளையும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் இங்க வரும்போது என்ன பண்ணும், 4 பேருக்கு என்ன பண்ணும், உபயோகமாட்டும் நினைப்பாங்க. இப்ப எவ்வளவு விஷயம் உபயோகமாச்சு உங்களுக்கு? 27 நட்சத்திரம் தான் நீங்க கால்குலேஷன் பண்றீங்க. எந்த மாசத்துல தேவசுத நட்சத்திரம் உபயோகமாகும், எந்த மாசத்துல வந்து அபிஜித் உபயோகமாகும்? 4வது லக்னம் தாங்க அபிஜித்து ஒரு நாளைக்கு. ஆனா புதன்கிழமை ஏன் வரல? எல்லா நாளும் அபிஜித் நட்சத்திரம் தெரியுது. மொத்தம் 15 முகூர்த்தம், சுப முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்துக்கு மட்டும் ஏன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு? மீதி முகூர்த்தம் தெரியலையா? பவ முகூர்த்தம் தெரியலையா? விஜயா முகூர்த்தம் தெரியலையா? அபிஜித் முகூர்த்தம் தெரியலையா? அபராஜித முகூர்த்தம் தெரியலையா? எந்த முகூர்த்தம் இங்க எத்தனை புஸ்தகத்தில் எடுத்து பாருங்க. அபிஜித் முகூர்த்தம் மட்டும் விளக்கம் இருக்கும், அபராஜித முகூர்த்தத்துக்கு விளக்கம் இருக்கான்னு பாருங்க. அப்போ நிறைய புஸ்தகங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த புஸ்தகங்கள்லாம் என்ன பண்ணும், வெளியே நீங்க எடுக்கணும். அந்த ஞானம் உங்களுக்கு வரணும். அப்ப என்ன பண்ணும், தேடுதல் நமக்கு இருக்கணும். அப்ப தேடுதல் இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அதனுடைய ரஜு இருக்கு. லக்ன ரஜுன்னு ஒண்ணு இருக்கு, லக்ன திராஜை இருக்கு. எந்த காலகட்டம் 12 நிமிஷம் பிரிக்கணும். 12 12 12 12 48 வருதா? அல்ல எந்த ரஜ்ஜுக்குள்ளார 12 நிமிஷம் அடங்குதுன்னு பார்க்கணும். அந்த ரஜுவில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஆப்போசிட் ரஜ்ஜு தான் அவருக்கு வேலை செய்யும். மற்றவங்களுக்கு 3 பேருக்கு தேவையில்லை, 3 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தேவையில்லை. அப்ப லக்னத்துக்குள்ளே நூதனங்கள் தெரியணும், அற்புத ரகசியங்களை தெரியணும். அதுக்கு தகுந்த கோயில்கள். செவ்வாய்க்கு சாப விமோச்சனமான கோயில் சொல்லுங்க, யாரான இருக்கா? செவ்வாய் திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி, காஞ்சியில் மண் மிதித்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, அபினாசின்ற பேரை கேட்டா முக்தி அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் எங்க இருக்கு இல்லையா? இதுவும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஐடியாக்குள்ள வச்சுக்கணும். சூரிய பகவானுக்கு சாபம் கொடுத்தவர் யார்? என்ன சாபம் வாங்கினார்? அவருக்கு பல்லு கிடையாது. சூரிய பகவானுக்கு பல்லு கிடையாது.
அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் ஒன்று இருக்கு. நீங்க வரவங்களுடைய பிரச்சனையை நிறைய குறைக்க முடியாது. மனுஷனால குறைக்க முடியுமா? மோசமான ஜாதகத்தை மேலும் மோசமாக்காமல் இருப்பதே பெஸ்ட். மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கிறது பெஸ்ட் கிடையாது. மறுபடியும் மோசமா அவர் ஆகாத இருக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு வழி சொல்லிடணும். அப்போ சூரியன் வந்து சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு வழிபாடு எங்க சாப விமோச்சனமாச்சோ அந்த பல்லு அவருக்கு மறுபடியும் எங்க கிடைச்சதோ அந்த கோயிலுக்கு அனுப்பணும். குருவுக்கு என்ன சாபம் அந்த கோயிலுக்கு அனுப்பணும். அப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சாப விமோச்சனமான ஸ்தலங்கள் இல்லை. அந்த ஸ்தலங்கள் எந்த லக்னமோ அந்த லக்னத்துல இருக்கக்கூடிய 4 பாகத்துல என்ன பண்ணும், அவருக்கு அந்த லக்னம் டெவலப் பண்ணி கொடுக்குதா, அந்த லக்னத்தால அவர் பாதிக்கிறாரா, அந்த லக்னத்தால அவர் என்ன பண்றாரு, மேலும் மேலும் எல்லாத்துக்கும் இழந்துட்டு இருக்காரா, அந்த லக்னத்தால எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யாரெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்களோ முதல் லக்னத்தை பிடிங்க. அதுதான் ததேவ லக்னம்னு சொன்னேன். ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருப்பேன். ததேல லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம். தாராவை அப்புறம் பார்க்கலாம், சந்திரன் அப்புறம் பார்க்கலாம். முதல் எந்த லக்னம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ அதுக்குண்டான கோயில்கள் போகும்போது கண்டிப்பாக அவருக்குண்டான விஷயங்கள் புலப்படும். காலம் காரியத்தை கொடுக்கும். எப்பவுமே நீ காலையில் நம்ம எந்திரிக்கும் போது ஒரு பெரிய ஜோசிட்டு போனாராம். ஒரு பெரிய வித்வான் என்ன பண்றாரு, வயசாயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சுங்க, இனிமேல் நீங்க என்ன ஜோசியம் சொல்ல போறீங்க, உங்களுதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துன்னு சிஷ்யம் போய் கேட்டாராம். அவர் என்ன போல ஒரு 10 வருஷம் அவர்கிட்ட படிச்சாராம். 10 வருஷம் படிச்சு முடிச்சுடனே அவர் என்ன செய்யறாராம், குருவே நீங்க எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க, நான் ஒன்று மட்டும் எனக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னாரா. என்னப்பா கற்றுக் கொடுக்கல, உங்களுக்கு எல்லா நாளுமே வெளிச்சமா இருக்கு, எனக்கு எந்த நாளுமே வெளிச்சமா இல்லை, அந்த வெளிச்சம் பிறக்கிற நாளை கொடுங்கன்னு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த நாள் எனக்கு வெளிச்சமான நாள் அப்படின்றது எப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட போய் அந்த சிஷ்யம் கேட்கிறான், உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன், உன்னை என்ன புரிஞ்சுக்கிற ஒரு ரகசியம் உனக்கு தெரியல அப்படின்னா. உனக்கு ஓர அதே கிரகம் தானே எனக்கு ஓடுது, அப்ப அந்த நாள் எனக்கு எப்ப சக்சஸ் ஆச்சு, உனக்கு ஏன் அந்த நாள் சக்சஸ் ஆகலன்னு கேட்டாராம். அப்ப குரு சொல்றாராம், நான் இந்த நாள் எழும்போது இந்த நாளோடைய தன்மையை உணர்ந்து கொள்வேன். நீ இன்னும் அந்த நாளோட தன்மை உணரல. மிதம்பக்வா ததந்தக்வா யகதமக்வா தக்ஷநக்ஷ சயானக்ஷ. ஒரு வைத்தியரோட உதவி இல்லாம ஒரு மனுஷன் வாழணும்னா என்ன அவசியம், ஒழுங்கான தூக்கம், ஒழுங்கான சாப்பாடு, ஒழுங்கான உழைப்பு, ஒழுங்கான சிந்தனை. இந்த சிந்தனை ஒழுங்கா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு எல்லா விஷயம் அடுத்தடுத்து நடக்கும். அப்ப அந்த குரு சொன்னாராம், இந்த நாளில் நான் எப்படி இயக்கணும் அப்படின்ற ரகசியம் உனக்கு சொல்லித்தர போறேன் அப்படின்னாரு. 10 வருஷமா இருந்த இந்த நாளை வந்து பாசிட்டிவா கொண்டு போறதா நெகட்டிவா கொண்டு போறதான்னு ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்கு அப்படின்னாரு. அது என்ன ரகசியம் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தம் சுபமா உதயமா இருக்கா அசுபமா உதயமா இருக்கான்னு பார்க்கணும். பிரம்ம முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தத்துக்கு என்ன பேருங்க, பிராமியம்னு பேரு. பிராமிய முகூர்த்தம் காலப்போகத்தை பிரம்மாவாக்கு முகூர்த்தத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப சிவ முகூர்த்தம் இல்லையா, அப்ப விஷ்ணு முகூர்த்தம் இல்லையா, உங்களை கேள்வி கேட்கிறேன். சிவனுக்கும் முகூர்த்தம் உண்டு, விஷ்ணுக்கும் முகூர்த்தம் உண்டு. உதயாதி நாளைக்கு 4 லக்னம் எப்ப கிடக்குதோ அப்போ உதயமாகக்கூடியது புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாளுக்குமே ஒரு அனுகூலம் உண்டு. அது கரெக்டா பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் வேலை செய்யும். 11:48 12:12 இதுக்குள்ளார எந்தெந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரை கால்குலேஷன் பண்ணீங்கன்னா அந்த நாளோட ரகசியம் அடுத்த நாள் தெரிஞ்சுக்கலாம். அந்த நாளோட ரகசியம் அன்னைக்கு பார்க்க கூடாது. முகூர்த்தத்தோட ரகசியமே முன்னால் கணக்கிடுவது, அந்த நாளுக்குள்ளால் கணக்கெடுது இல்லை. பிரம்ம முகூர்த்தம் பார்க்கணும்னா முன்னாடி நாள் கால்குலேஷன்ஸ் வந்து எடுத்து பார்க்கணும், அடுத்த நாளுக்குள்ள போய் பார்க்கணும், அடுத்த நாள் எங்க ஆரம்பிக்குதுன்னு. அதுல செய்யக்கூடிய செயல்பாடு தான் விருத்தி ஆகும்னு பேரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த நாளுக்குள்ளார போய் பார்க்கணும். இப்ப என்ன ஓடுது, குரு எக்ஸலண்ட், நான் வந்து கடகலக்னம், குரு எனக்கு 9ஆம் அதிபதி, சூப்பரா இருக்காரு அப்படின்னு என்ன பண்றோம், அதுக்கு உண்டான எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் தேடாம தெரிஞ்ச ஆன்சர் வச்சு மறுபடியும் என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். அதனால பயனில்லை. குருவிடம் 10 வருஷம் கத்துக்கின அவருக்கு என்ன ஆகுது, ஒரு ரகசியம் குரு சொல்லித்தரான் போனோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சான். அப்ப என்ன செய்யறாருன்னா வியாசர் என்ன பண்றாருன்னா 17 புராணம் எழுதிட்டாராம்.
மகாபாரதம்னு ஒரு காவியம் எழுதியிருக்கேன், 1.25 லட்சம் ஸ்லோகம் எழுதிட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப வருத்தத்துல போய் உட்கார்ந்தாரு. ஏப்பா வருத்தப்படுற அப்படின்னு கேட்கறாரு. எனக்கு இன்னும் எழுதுன திருப்தியே வரலைங்க அப்படின்னாரு. 17 புராணம் எழுதின வியாசருக்கு ஒன்னு என்ன பண்ண இன்னும் திருப்தி அடையல அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணாரு, நாரத ரிஷி வந்தாரா. இந்த 17 புராணத்துல என்ன பண்ண, பீஷ்மர் என்ன செஞ்சாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கும்பகர்ணன் என்ன பண்ணா, இப்படி அரக்கர்கள் பத்தி சிந்தனை பண்ணிட்டீங்க, அதனால அது என்னாச்சு உங்களுக்கு முழுமையா போய் உங்களுக்கு ரிசீவ் ஆகல. ஆனால் ஒரு முறையாவது நீங்க தெய்வத்தை பத்தி எடுத்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வத்துக்குண்டான காலம் இருக்கு. இந்த காலகட்டம் யார் யாரெல்லாம் ப்ரேயர் பண்றாங்களோ அந்த காலகட்டம் அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு பூர்ண பலனை கொடுக்கும். தெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும், தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கும். தெய்வ அனுகூலங்கள் கிடைக்க கிடைக்க நமக்கு வாழ்க்கை என்ன ஆகும், ஒரு பாசிட்டிவான சூழல் உருவாகும். முதல்ல ஒரு நல்ல சூழலுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா தான் டெவலப் ஆக முடியும். ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்டூடெண்ட் இருந்துக்கும் போது தான் என்ன பண்ண, ஒரு வாத்தியார் டெவலப் ஆவார். வாத்தியார் நிறைய படிச்சுட்டு வந்துருவாரு, ஆனா என்ன தெரியாது, அது எப்படி பிரசன்ட் பண்ணும் தெரியாது. நல்ல மாணவன் கிடைக்கும் போது அது பிரசன்ட் பண்ண ஆரம்பிப்பார். அப்ப வியாசருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சான், இன்னும் நம்ம சரியா எழுதலையாட்டுங்க அப்படின்னு. அப்ப நாரத ரிஷி சொல்றான், நீ 2 பேரை பத்தி எழுதவே இல்லை, அதனால உனக்கு நிம்மதி வரல அப்படின்னாரான். இந்த 2 பேரை பத்தி நீங்க எழுதுனீங்கன்னா உனக்கு நிம்மதி வந்துடும் அப்படின்னாரான். அது யார் அந்த 2 பேர்னா, பகவானை பத்தியும் பாகவதர்கள் பத்தியும் நீங்க எழுதுனீங்கன்னா உனக்கு நிம்மதி வந்துடும் அப்படின்னாரான். அதே மாதிரி ஜோதிஷத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாஸ்து. இது வரைக்கும் வாஸ்துக்கு எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 80 பேர் PhD முடிச்சிட்டாங்க. நான் சகாதேவர் வைதிக ஜோதிஷ விஸ்வவித்யாலயன்னு 4 ஸ்டேட்டுக்கு வச்சிருக்கேன். குறைஞ்சபட்சம் எங்கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ 1300 பேர் பட்டம் வாங்கி முடிச்சிட்டாங்க. மொத்தம் 5000 பேர் படிக்கிறாங்க ஆல் ஓவர் ஸ்டேட்ல, ஆல் ஓவர் இந்தியாவில். அதில் பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கே அந்த பண்ணி 80 பேர் PhD முடிச்சிருக்காங்க. இதில் மயன் வாஸ்து படிக்கிறாங்களா, கிரக வாஸ்து படிக்கிறாங்களா, ஸ்தல வாஸ்து படிக்கிறாங்களா, மக்ஷபுராண வாஸ்து படிக்கிறாங்களா அப்படின்னு ஒவ்வொரு கிரைட்டீரியாவே இருக்கு. அப்போ வாஸ்துக்கு எங்கிட்ட எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு முத்திரை கொண்டே அந்த வீட்டை சரி செய்தாலாம். யாருக்கு யாரெல்லாம் தென்கிழக்கு மூளை வந்து டிஸ்டர்பன்ஸ் ஒரு வீட்டில் இருக்கோ, மிருத்து செஞ்சு முத்திரை 20 நிமிஷம் அந்த வீட்டில் உட்காந்தீங்கன்னா அந்த பாதிப்பு உங்களை விட்டு விலகும். இப்போ கோயிலுக்கு போகிறோம், அப்பா என் மன நிம்மதி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், பகவான் என்ன எதிர்பார்க்கிறார். கோயிலுக்கு போகிறோம், பித்ருக்கள் என்ன பண்ணுறாங்க, தீர்த்தத்தையும் பிண்டத்தையும் எதிர்பார்க்குறாங்க, இவன் கொடுப்பானா அப்படின்ட்டு. சரிங்களா? வேலைக்காரன் என்ன பண்ணுறாங்க, சம்பளத்துக்கு மேலே எப்படா இவர் ஊதியம் கொடுப்பான்னு எதிர்பார்க்குறாங்க. வேலைக்காரன் இருக்காரு, சம்பளம் கொடுத்து இவர் இன்னும் போனஸ் எதுவும் கொடுப்பான்னு எப்பவுமே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. பித்ருக்கள் எப்படா இவன் நல்ல பிண்டம் போடுவான், சேத்திர பிண்டம் போடுவான் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஆண்டவன் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட, ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து பார்க்கறதுனாலயா இல்லை என்ன முழுமையா தரிசனம் பண்றதுனாலயா? ஒரு கோயில் இருக்கு, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ரகசியம் இது. முன் ஜென்மத்துல முன் யுகத்துல பிரம்மதேவர் என்ன பண்றாராம், பொய் சாட்சி சொல்லிடுறாராம். அடுத்த ஜென்மத்துல ஒரு பாலகனா பிறக்கிறாராம். பாலகனா பிறந்து என்ன பண்ண, சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறான், கடைநிலை ஊழியரா தொண்டு செய்யறான். அவன் தொண்டு செஞ்சதை பார்த்து சிவபெருமானே அவர் காட்சி கொடுக்கலான்னு என்ன பண்ண, மனம் இறங்கி வராறான். மனம் இறங்கி அந்த பாலகன் வந்து பார்க்கும்போது சிவன் கோயில் உள்ள இருக்கிறான். அப்போ தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த சிவன் சொல்றாராம், என்ன நான் தெரிஞ்சனா அப்படின்னு கேட்கிறாராம். தெரியலையே அப்படின்னாராம். என்ன நான் தெரிஞ்சனான்னு கேட்கிறாராம். தெரியல அப்படின்னாராம். அப்போ தலையை வணங்கி அவன் லெவலுக்கு குனிஞ்சாராம். அவருடைய கண்ணில் என்ன பண்றாரு, சிவன் தெரிஞ்சாராம். அப்போ அப்படிப்பட்ட கோயில் இருக்கு. அப்போ கோயில் நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் ஒரு விமோச்சனம். ஜாதகம் பார்க்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, செவ்வாய் தோஷத்துக்கு, நாகதோஷத்துக்கு, கலத்திர தோஷத்துக்கு, கலத்திர பதிபந்தக தோஷத்துக்கு, மொத்தம் 6000 தோஷத்துக்கு ஒரு புஸ்தகம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த புஸ்தகத்தை நீங்க என்ன பண்ணணும், பொறுமையா புரட்டும் போது நீங்க எந்த தோஷத்துக்குள்ள உட்பட்டு இருக்கீங்க, அதுக்கு எங்க விமோச்சன சேத்திரம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஊழ்வினை கர்மான்னு ஒரு 18 நட்சத்திரம் இருக்கு. இந்த 18 நட்சத்திரத்துக்குள்ளார எந்த நட்சத்திரம் தான் அது ஊழ்வினை கர்மான்னு பேர். அப்போ உத்திர நட்சத்திரத்து வர அன்னைக்கு சேரமான் தேவி போகும்போது அந்த ஊழ்வினை கர்மாவால் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் குறையும். அப்போ ஒவ்வொரு பாதங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம், பாதங்கள் 112 பாதங்களுக்கும் என்ன பண்றோம், கோயில்கள் இருக்கு. 108ஓட நிறுத்தாதீங்க, மீதி இருக்கிறோட சூக்ஷமத்தையும் தேடுங்க.
இதுதான் சூக்ஷமம். இதுவரை வெளிவராத ரகசியம்னா என்னன்னா இதுதான் வெளிவரல இல்லையா? ஹரி கரெக்டா இல்லையா? ஹரி 108 பாதத்துக்கு மட்டும் என்ன பண்றாங்க? ரகசியம் ரகசியம், இதுவரை வெளிவராத ரகசியம், இதுவரை வெளிவராத ரகசியம் டைட்டில் போறது முக்கியம் இல்ல. உண்மையாவே வீடியோ பார்க்கும்போது அது உண்மையான ரகசியம் தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதுவரை வெளிவராத ரகசியங்கள் 100% டைட்டில் போறது முக்கியம் இல்ல. ஒரு ரகசியத்தான ஒரு மேடையிலான பேசணும் அந்த ஜோசியர். அவர் தான் குப்தமானவர்னு பேரு. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் போது குப்த நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஜோசியிட்ட போய் பேர் கொடுக்குறோம். பேர் கொடுத்தோன்னு என்ன ஆகுது? அந்த பேரை பார்க்கறாரு, அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கறாரு, அப்புறம் நியூமராலஜி பண்றாரு, நேமாலஜி பண்றாரு, என்னவோ பண்ணிட்டுங்க. ஆனா அவருடைய குப்த நாமம் அவருடைய தந்தை காது வழியா என்ன செய்யணும்? மகனுக்கு சொல்லணும். அப்பதான் அவனுக்கு எல்லா விதமான நெகட்டிவும் டவுன் ஆக அவர் செய்த புண்ணியமலை அவருக்கு வந்து சேரும். அதுக்கு குப்த நாமம்னு பேரு. அந்த நாமத்தை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரகசியம் இருக்கு. விவாக நாமம்னு ஒண்ணு இருக்கு. குழந்தைக்கு என்ன பண்றாங்க? அனுச நட்சத்திரமா நித்யான்னு பேர் வைக்கிறாங்க, நதியான்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அனுஷத்துல பிறந்துட்டாங்க. ஆனா நட்சத்திரமே ஒரு நாமம். அந்த நாமத்தை மறுபடியும் நீங்க இயக்க வேண்டிய அவசியமே இல்லை. 120 வருடத்துல அந்த குழந்தைக்கு என்ன நாமத்தால கெடுபலன் உண்டோ அந்த எழுத்துக்களை விட்டுட்டு சுபபலித்தம் தரக்கூடிய எழுத்துக்கள்ல பேர் வைக்கணும். இதுக்கு நாமமாலான் பேரு, சப்தமாலான் பேரு, ரூபமாலான் பேரு, ஸ்பர்ஷமாலான் பேரு. அப்போ பேர் வைக்கிறதுல முக்கியம். ஓ சிவ சூரியன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மொத்தம் 12 சிவபெருமான் இருக்காரு. அந்த 12 சிவபெருமான்ல ஒரு சிவபெருமானுக்கு சிவசூரியன் பேரு. நீங்க போனீங்கன்னா திருவனந்தபுரம் சுத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு 12 சிவாலயம் இருக்கு. இந்த 12 சிவாலயம் என்ன பண்றாங்க? விஷ்ணு புராணத்துல என்ன பண்ணாங்க? அந்த 12 சிவாலயம் உருவாக்கி இருக்காங்க. எல்லாம் கோயில்பட்டி, நாகர்கோயில், திருநெல்வேலி, அப்புறம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாரும் இருக்காங்களாம். என்ன பண்ணுவாங்க? சிவராத்திரிக்கு சிவாலய ஓட்டம்னு போடுவாங்க. பெருமாள் சிவன் கோயில்ல பெருமாள் மந்திரம் சொல்லுவாங்க. கோபாலா கோவிந்தா, கோபாலா கிருஷ்ணா, கோபாலா கோபாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஓடுவாங்களாம். அப்போ அவருக்கு என்ன இருக்கு? பிருணு அத்தி தோஷம் ஒரு தோஷம் இருக்கு. பிருணு அத்தி தோஷத்துக்கு விமோச்சன ஸ்தலம் இருக்கு. எங்க தெரியுங்களா? எல்லாரும் புணர்ப்பு தோஷத்துக்கு லிஸ்ட் பண்றாங்க. மேஷ லக்னத்துக்கு சனிச்சந்திரன் புணர்ப்பு, ரிஷப லக்னத்துக்கு குரு சூரியன் புணர்ப்பு, மிதுன லக்னத்துக்கு புதன் செவ்வாய் தான் புணர்ப்பு. அப்போ வாஸ்துக்குள்ளார அந்த வீட்டுல எங்க புணர்ப்பு இருக்கு? ஏன் அந்த வீட்டை மறுபடியும் இடிக்கிறாங்க? ஏன் மறுபடியும் கட்டின வீட்டை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு புணர்ப்பு தோஷம் வந்திருக்கும். அந்த தோஷத்துக்குண்டான கோயில் போனா போதும். அப்போ ஒருத்தர் வீட்டுல வடகிழக்கு இருக்கு, வடகிழக்குல நிறைய பாதிப்பு இருக்கு அப்படின்னா தேனு முத்ரா அந்த வீட்டுல தினமும் அவர் ஒரு 24 நிமிஷத்துல தேனு முத்ரா எப்பப்பெல்லாம் வைக்கிறாரோ அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதுக்கு சூன்ய காலம்னு பேரு. அந்த சூன்ய காலத்துல ஒரு 24 நாள் தொடர்ந்து 21 நாள் தொடர்ந்து அந்த தேனு முத்ரா வச்சா அந்த நெகட்டிவ் குறையும். முதல் ஒரு விஷயம் வாஸ்துல நீ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேர் வைக்கும் போது ஒருத்தர் வந்தாருன்னா பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு பர்ஃபெக்டா வச்சிடலாம். இடையில வராங்க, முடிகிற காலத்துல வராங்க, அப்ப எப்படி வைக்க முடியும்? அதுல இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் தான் நம்ம பண்ண முடியும். ஒருத்தர் வாகனம் வாங்குறாங்க, ஒன்னா பாத்தீங்கன்னா ஆறாவது டோட்டல் கூட்டு நம்பர் பாத்தீங்கன்னா 6 வருது. அவங்க 1ஆம் நம்பர் தான் பேர் எடுக்கணும். இப்ப என்ன பண்ண எடுக்கல. அப்ப என்ன செய்யறாங்க? வாகனத்துல அவங்களுக்கு என்ன பேர் வைக்க, என்ன நம்பர் கூட்டு என்ன வரணும்னு தெரியல, எந்த கலர் வாகனம் வாங்கணும்னு தெரியல. ஆனா இது மெர்ஜ் பண்றதுக்கு ஒரு ரிசர்ச் இருக்கு. அதுக்கு குயின்ஸ்லாண்ட் நியூமராலஜின்னு பேரு. குயின்ஸ்லாண்ட்ல இது யூஸ் பண்றாங்க. இன்னும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நார்த்தில் மட்டும் தான் ஜோசியம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஜோசியம் பார்க்குறாங்க. அதனுடைய கம்பேரிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன பண்ணுறாங்க? நிறைய கதைகள்லாம் சொல்லி நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஃபார்முலா இல்லாமல் போயிட்டு இருக்காங்க, ஒரு ஃபார்மேட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம உடம்புல மொத்தம் 84 சிஸ்டம் தான் இருக்கு, அதிக சிஸ்டமே இல்லை ஜோசியத்தில். அங்கே என்ன பண்ணுறாங்க? அந்த சிஸ்டம் என்னவோ அதையே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 84 சிஸ்டத்துக்கு எதெல்லாம் பாதிக்குதோ அந்த விஷயத்தை மட்டும்தான் என்ன பண்ண எடுத்துக்கிறாங்க. அந்த 84 விஷயம் என்ன? 21 21 21 பிரிக்கணும். அதை பிரிச்சு நீங்க வாகனம் வாங்கும் போது எந்த வாகன எண் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றது கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தப்பா வாகனம் வாங்கிட்டீங்க, வாகன நம்பர் வாங்கிட்டீங்க தப்பா, உங்களுக்கு எது வருதோ பணம் கட்டாம கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்ல. அதனால நீங்க தப்பா வாங்கிட்டீங்கன்னா அதை ஆல்டர்னேட் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்பர் இருக்கு. அந்த சொல்யூஷன் நம்பர் உங்க வாகனத்துல பேக் சைட்லயோ இல்ல ஃப்ரண்ட் சைடோ
உங்களுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் இருக்கா சஃபிக்ஸ் இருக்கா கிரகத்திலன்னு பார்த்து என்ன பண்ணும், பேக் சைடில் நம்பர் ஓட்டணுமா ஃப்ரண்ட் சைடில் நம்பர் ஓட்டணுமா அதுவும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ என்ன பண்ணும், நீங்கள் புதுமையாக உங்கள் வரக்கூடிய கிளைண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு பாடத்தை கொடுத்துட்டு போவார். சார் எனக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். வரும்போதே அவர் பாதி விஷயம் தெரிஞ்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணோம், நம்மள என்ன பண்ணுவார், கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பார், நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பார். அவங்களுக்குலாம் தெளிவாக என்ன பண்ணும், ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அவர் மறுபடியும் உங்களை விட்டு போக மாட்டார். அப்போ நீங்க சப்ஜெக்டை டே பை டேஸ் எடுக்கிற சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு என்ன ரிசீவ் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை சார்ந்த நீங்க என்ன பண்ண விஷயங்களை கொடுக்கும்போது அது மேலும் மேலும் நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு ரகசியம் சொல்றேன். திதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. திதியை பிடித்தால் விதியை வெல்லலாமா மதியை வெல்லலாமா? திதியை பிடித்தால் விதியும் வெல்லலாம் மதியும் வெல்லலாம், கதியும் வெல்லலாம், சதியும் வெல்லலாம், பதியும் வெல்லலாம், எதியும் வெல்லலாம். எதினா ராகு, பதினா செவ்வாய், சதினா சுக்கிரன், மதினா சந்திரன், கதினா சூரியன். அப்ப என்ன பண்ணும், ஒரு கிரக ஒரு ராசிக்கு படிச்சீங்கன்னா 12 ராசிக்கும் அது படிக்கணும். ஒரு நட்சத்திரத்துக்கு படிச்சீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் படிங்க, 29 நட்சத்திரத்துக்கும் படிங்க. ஒரு யோகத்துக்கு படிச்சீங்கன்னாலும் படிக்கணும், ஒரு கர்ணத்துக்கு படிச்சாலும் படிக்கணும். அப்போ இதை சார்ந்துதான் நம்ம என்ன பண்ணோம், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் நம்மளுடைய தேடுதல் அதிகமா இருக்கணும். அந்த தேடுதல் மூலயமா தான் நமக்கு என்ன பண்ணும், அடுத்தடுத்த விஷயம் கிடைக்கும். ஸோ இதுவரை பேச வாய்ப்பு கொடுத்த இந்த நல சங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் நல்லதொரு விஷயங்களை கொடுத்த திருப்தியுடன் செல்கிறேன். என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சகாதேவ வைதிக ஜோதிஷ விஸ்வவித்யாலயா என்னுடைய யூனிவர்சிட்டி பேரு. என்னுடைய பேர் டாக்டர் பி சிவசூரியன். 9659506555. மறுபடியும் சொல்றேன், 9659506555. தேங்க்யூ. அரி